கிறிஸ்துக்கள் பாருங்களே, கண்களை கொடுத்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் மத்தேயு 7:5 ஆண்டவர் சொல்கிற, மாயக்காரனே, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு, அதுக்கப்புறம் உன் சகோதரனுடைய கண்கள் உத்தரத்தை பாரு. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேக கண்ணை வச்சு தாங்கிட்ட இருக்கிற என்ன அழுக்கு இருக்கு, என்ன குறை இருக்கு பார்க்கறது கிடையாது. யூடியூப்ல பார்த்தாச்சுன்னா எல்லா ஊழியக்காரனையும் குறை சொல்றது, என்ன அவன் சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்றது. தேவ பிள்ளைங்க, தேவனை தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே, என்ன இயேசுவே சொல்லி இருக்கிறார். அப்புறம் என்ன அவன்கிட்ட என்ன குறை இருக்கு, இவன்கிட்ட என்ன குறை இருக்கு? அவன் கிரியைகளுக்கு தக்க தேவன் பதில் இருப்பான். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு. வாங்கிட்ட இவன் ட்ரெஸ்ல என்ன அழுக்கு இருக்கு, உன் குடும்பத்துல என்ன இருக்கு, உன் சபையில என்ன இருக்கு, உன் ஊழியத்துல என்ன இருக்கு, அதை பாரு. அதை விட்டுட்டு உன் சகோதர இடத்துல அவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த தீர்க்கதரிசி சரியில்லை, எது சரியில்லை, யாருதான் சரி, எல்லாத்தையும் நிறுத்து பார்க்கிறவர் தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளைய, மாயக்காரனாகிய ஆண்டு சொல்ல, மாயக்காரனாகிய சகோதரனே, உன் கண்ணு உன் உத்தரத்தை பார்க்கட்டும். உன் கண்ணை வச்சு முதல்ல நீ இதை ஒன்ன பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் ஊழியத்தை பாரு. அதுக்கப்புறம் பிற உன் சகோதரோட கண்ணை உத்தரத்தை பாரு. அதில் ஓட்டை இருக்கு, இதில் ஓட்டை இருக்கு, உன் வீட்டில் என்ன ஓட்டை இருக்கு, வாங்கிட்ட எவ்வளோ ஓட்டை இருக்கு, உனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, நானா இருந்தாலும் தெரியாது, எனக்கு தெரியாது. அது தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். என் ட்ரெஸ் எப்படி இருக்கிறது, அழுக்கா இருக்கா என்னன்னு. என் பிள்ளைகிட்ட கேட்பேன், சின்ன வயசுல என் பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கும்போது, அப்பா ட்ரெஸ் அழுக்கா இருக்கான்னு பாருங்கம்மா, ஏன்னா அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ கேட்கணும், என்கிட்ட என்ன குறை இருக்காண்டவரே, ஆமாம், என்கிட்ட என்ன உத்தரம் இருக்கு, அதை நான் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் நான் சொல்லணும். எப்படி அது இல்லாமல் நீ அதை செய்கிறா, இதை செய்கிறா, நீ பரலோகம் போக மாட்டா, நீ முழுக்கணும் எடுத்தா பரலோகம் போக மாட்டா, ஏன்னா இவருக்கு டிக்கெட்டு கொடுக்கறது போல, இவருக்கு டோக்கன் கொடுக்கறது போல, நீ அபிஷேகம் பண்ண மாட்டா, அங்கே போக மாட்டாய், நீ அந்த சபைக்கு போனால் பரலோகம் போக மாட்டா, ஏன்னா ஆண்டவரே அவர்கிட்ட நேரடியாக வந்து சொல்லிட்டாரு. தேவப்பிள்ளை, உனக்குள்ள ஊழியம் என்ன, உனக்குள்ள காரியம், உனக்குள்ள உத்தரம் என்ன, அதவா தேவப்பிள்ளைக்கு. பிசாசனுக்கு அநேகருடைய உத்தரத்தை கண்ணை பார்க்குறான், அநேகருடைய தப்புதல்களை சுற்றி காக்க பார்க்குறான். வாங்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு அவன் சுற்றி காட்ட மாட்டான். அது பிசாசனுடைய தந்திரம். நீ அதை பாரு, அவப்படா, இவ பாரு, அந்த விசுவாசியை பாரு, அவளை பாரு, இவளை பாரு. தேவப்பிள்ளைக்கு, அவ புருஷன் சரியில்லை, இவ புருஷன் சரியில்லை, அவன் கணவன் சரியில்லை, அவன் மனைவி சரியில்லை, இவன் மனைவி சரியில்லை, அவன் அப்பன் சரியில்லை. தேவப்பிள்ளை, இதுதான் உன் உத்தரத்தை பாரு. ஆண்டவர் சொல், மாயக்காரனே, மாயஜாலம் போடாத, மாய வேஷம் போடாத, உன் கண்ணை உன் உத்தரத்தை பாரு. அதுக்கப்புறம் உன் சகோதர இடத்துல பாரு, அவன்கிட்ட என்ன குறை இருக்கு, அவன்கிட்ட என்ன உத்தரம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளைங்க, இதுக்கு முன்னால நீ எப்படி இருந்திருக்கலாம்? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழி என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் என்ன, உனக்கு தொழில் என்ன, உனக்கப்பட்ட வேலை என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் என்ன, அதை பாரு. டேபிளில் உட்காந்துட்டு ஐயோ இட்லி வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு அங்கே அவங்க தோசை போட்டதுக்கப்புறம் ஐயோ தோசை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு உன் கண்ணை திரும்பாத. நீ தானே பார்த்து ஆர்டர் பண்ண, நீ தானே பார்த்த. ஆண்டவர் உன்னை தான் அழைச்சாரு, உனக்கு தான் அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு. உனக்கு என்ன சொல்ல அதை பாரு. உன்னை செய்ய வேண்டிய கடமை நீ செய். தேவ பிள்ளைங்க, தேவதர் கேட்குறான், ஆண்டரே அவனுடைய காரியம் என்னப்பா, நீ என்ன பின்பற்று. அவன் வருவான் போவான், இந்த உலகத்தை விட்டு போயிடுவான், நான் வருவான் இருப்பான், அவனுடைய காரியம் நீ என்ன கேட்கறது? வான் கண்ண உத்தரத்தை பாரு, நீ என்ன பின்பற்றிவா, இதை செய்வாயானா. இன்னைக்கு அநேக பிசாசுக்கு இதை இடம் கொடுத்து அந்த சபை சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி வேற யூடியூப்ல போட்டு அப்படியே யூடியூப்ல ஏன் போகிறதவன தைரியம் தான் நேரடியாக வந்து சொல்லி உடனே யூடியூப் வாட்ஸ்அப் உடனே கேன்சல் பண்றது, என்ன பெட்டிஷன் போடுறது. உடனே தைரியம் தான் நேரடியாக சொல்லு. அதை விட்டு அவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளை. அதை விட்டு நேரடியாக சொல்லாம உத்தரத்தை அங்க சொல்றது, இங்க சொல்றது, அங்க பெட்டிஷன் போடுறது, உனக்கு தைரியம் இருந்தா நேரடியா வா. தேவ பிள்ளைங்க, உன் கண்ணில் இருக்கிற மாயக்காரனே உன் உத்தரத்தை பாரு. மற்ற உத்தரத்தை வாட்டையே நிறைய போய் அங்க ஒட்டி இருக்கு, நிறைய அழுக்கு ஒட்டி இருக்கு, நிறைய ஓட்டை இருக்கு, அதை பாரு. அதை விட்டு உன் சகோதரனை தண்ணி பார்த்து அதை கரைச்சரில்லை, இது சரி சொன்னா உன் நிலைமை பரிதாபமாக தேவ பிள்ளைங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, மாயக்காரனே சொல்கிறார், பிள்ளைகளே என்று சொல்லலை.
இப்பேற்பட்ட மற்றவங்களை குறை சொல்லிட்டு மற்றவங்களை உத்தரத்தை பார்த்துட்டு இருக்கவன மாயக்காரனே என்று சொல்லலாம். வான் உத்தரத்தை பார், வான் கண்ணில் இருக்கிற வான்ட்டு இருக்கிற அழுக்கு பார் என்று சொல்கிறான். ஒருவேளை இதுக்கு முன்னால் நீ எப்படி இருந்திருக்கலாம், இனிமேல் நீ மனம் திரும்ப, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நாங்கள் பார்க்கணும், எங்கிட்ட இருக்கிற ஓட்டையை, எங்கிட்ட இருக்கிற அழுக்கை நாங்கள் பார்க்கணும். பிறரை குறை சொல்றதுக்கு நாங்கள் இல்லைப்பா. அப்பா தண்ணு ஏதோ வசனம் சொல்கிறது, பிறரை குற்றவாளி சொல்றவனே அவன் குற்றவாளி ஆயிடுவான். நாங்கள் குற்றவாளி ஆகக்கூடாதப்பா. பிறரை குறை சொல்லி குற்றவாளி ஆகக்கூடாது. நம்ம மத்த 7:20 சொல்லுது, பிறரை குற்றவாளி தீர்க்கிறவனே நீ குற்றவாளியாக மாறிவிடுவா என்று சொன்ன போல நாங்கள் குற்றவாளி ஆகக்கூடாது. எங்களுடைய குறைகளை நீர் நிறைவாகும். எங்கிட்ட நிறைய குறை இருக்கிறது. அப்ப எங்களுடைய கண்களை தெளிவாகும். அப்ப எங்களோடு பேசுவதற்கு ஆசை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். God bless you.